ஹபீபிகளே, ஈரானின் ஆபரேஷன் தண்டர்போல்ட் தாக்குதல்களின் அடுத்த கட்டத்திற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். ஈரானின் தலைநகரை இலக்கு வைத்தும் ஈரானினுடைய மின்சார கட்டமைப்புகள் இலக்கு வைத்தும் பாலங்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய சமன்பாடும் இந்த சமன்பாட்டை தலைகீழாக மாற்றப் போகும் ஈரானிய இராணுவத்தினரும் பற்றி எறிய போகும் அடிமை அரபுகளும் சவுதி அரேபியாவையும் ஜோர்டானையும் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள், புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை அதிரடியாக களமிறக்கிய ஈரானுக்கு எதிராக அவசரமாக முடிவுகளை எடுக்குமாறு அடிமை அரபு ஜியோனிச தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கையும், தங்களுடைய புதைக்குழிகளை தோண்டிக் கொள்ளப் போகும் அடிமை அரபு தலைவர்களும், யமன் ஹவுதிகளுக்கு எதிரான நேரடியான மிரட்டல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானும் அமெரிக்காவுடனான $10 பில்லியன் ஒப்பந்தமும், இது இன்றைய தினத்திற்கான 3வது காணொளியாகும். இன்று மதியம் மற்றும் மாலையில் பதிவிட்ட 2 காணொளிகளையும் பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி அவசரமாக குறித்த காணொளிகளை பார்வையிடுங்கள். ஈரானினுடைய பீகாக்ஸ் மலைத்தொடரை இலக்கு வைத்து டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ள போகும் தாக்குதல் திட்டங்கள் தொடர்பாகவும், குறித்த மலைத்தொடருக்குள்ளே ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய ரகசிய செறிவூட்டல் நடவடிக்கைகள் தொடர்பாகவும், யுத்த களத்தினுடைய பதற்ற நிலைமைகள் தொடர்பாகவும், யமன் ஹவுதி இராணுவத்திற்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டுள்ளேன். இதனால் அவசரமாக முன்னே 2 காணொளிகளையும் பார்வையிட்டதற்கு பின்பு இந்த காணொளியை பார்வையிடுங்கள். அப்போதுதான் செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவுக்கு எதிராக முற்றுகையை நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள். மேலும் சவுதி அரேபியாவினுடைய துறைமுகங்களுக்கு எதிராகவும், சவுதி அரேபிய துறைமுகங்களை நோக்கி நகரக்கூடிய கப்பல் நிறுவனங்களுக்கு எதிராகவும் முற்றுகையை விதித்துள்ளார்கள். அதாவது பாபல் மண்டப் பிரதேசத்தினூடாக சவுதி அரேபியாவின் துறைமுகத்தை நோக்கி ஏதாவது ஒரு கப்பல் செல்லுமாக இருந்தால், ஏதாவது ஒரு நாட்டின் கப்பல் செல்லுமாக இருந்தால் குறித்த கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என அறிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்று மாலை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கடற்படையானது விசேட அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் சவுதி அரேபியாவோடும் குறித்த நாடுகளுடைய கப்பல் நிறுவனங்களோடும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு எண்ணெய் கப்பலும் சரக்கு கப்பலும் செங்கடல் பிரதேசத்தினூடாக பயணிக்க கூடாது. இந்த கப்பல்கள் அனைத்தும் பாபல் மண்டப் பிரதேசத்தினை கடப்பதனையும் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். குறித்த நாடுகளின் துறைமுகங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு ஐரோப்பிய நாட்டின் கப்பல்களும் இதற்கு பிறகு செங்கடல் பிரதேசத்தை நோக்கி பயணிக்க கூடாது. தற்போது யமன் ஹவுதி இராணுவத்தினர் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இந்த பதற்றமான சூழ்நிலையிலே உங்களுடைய கப்பல்களை ஆபத்திற்குள் ஆழ்த்திவிட வேண்டாம் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கடற்படையானது இந்த விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது சவுதி அரேபியாவினுடைய நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களை மாத்திரமல்லாமல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களையும் செங்கடல் பிரதேசத்தினூடாக பயணிக்க வேண்டாம் என்று ஐரோப்பிய நாடுகளுக்கு எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. யமன் ஹவுதிகள் அடுத்த கட்டமாக செங்கடல் பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கப்பல்களையும் இலக்கு வைக்கப் போகின்றார்கள். இதனால் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கடற்படையானது இவ்வாறான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினர் கடற்படை முற்றுகையை அறிவித்ததிலிருந்து இன்னும் எந்த ஒரு கப்பலும் சவுதி அரேபியாவின் துறைமுகத்திலிருந்து பாபல் மண்டப் பிரதேசத்தினை கடக்கவில்லை. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள்ளே கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான கப்பல்கள் முழுமையாக பின்வாங்கிவிட்டன. சவுதி அரேபியாவின் சிறிய சரக்கு கப்பல்கள் மாத்திரமே சுயஸ் கால்வாய் பகுதியினூடாகவும் நகர்ந்துள்ளன. இவை ஆப்பிரிக்காவை சுற்றி பயணிப்பதற்கே தற்போது தீர்மானித்துள்ளன. அதே நேரம் இன்று மாலை யமன் ஹவுதிகள் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் ஹுதைதா துறைமுகத்திற்கு அருகாமையில் நிலைநிறுத்தி இருப்பதாகவும், அதிகளவான ட்ரோன்களையும் தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும், இதனால் செங்கடல் பிரதேசத்திலே உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் இன்று பாகிஸ்தான் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான நேரடியான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் சர்வதேச கடல் போக்குவரத்துக்கும் அச்சுறுத்தல்களை வெளியிடக்கூடிய யமன் ஹவுதிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுப்பதற்கான எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது. பாகிஸ்தானிய கொடியேந்திய கப்பல்கள் பாபல் மண்டப் பிரதேசத்தினூடாகவே பயணிக்கின்றன. எங்களுக்கு தேவையான எண்ணெய்களை நாங்கள் சவுதி அரேபியாவிடமிருந்தே பெற்றுக் கொள்கின்றோம். மேலும் இதற்கமைவாக பாகிஸ்தானிய கொடியேந்திய கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்தினூடாக பயணிக்கும். மேலும் எங்களுடைய கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் இதற்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்வோம். செங்கடல் பிரதேசத்திலே யமன் ஹவுதிகள் கப்பல் போக்குவரத்துக்கு எதிராக மேற்கொண்டு வரக்கூடிய அச்சுறுத்தல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சவுதி அரேபியாவுக்கு எதிராக செயற்படக்கூடிய யமன் ஹவுதிகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சவுதி அரேபியாவுக்கு எதிரான யமன் ஹவுதிகளுடைய முற்றுகையை எங்களுக்கு ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த பிராந்திய போரிலே சவுதி அரேபியாவை முழுமையாக இழுக்கும் நோக்கத்தோடு இவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சவுதி அரேபியாவுக்கும் எங்களுக்கும் இடையில் பாதுகாப்பு
பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதற்கமைவாக நாங்கள் எந்நேரத்திலும் சவுதி அரேபியாவுக்காக யமன் ஹவுதிகளுக்கு எதிராக முழுமையாக களமிறங்குவோம். இதற்கமைவாக நாங்கள் சவுதி அரேபியாவோடு ஒன்றிணைந்து அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுப்போம் என பாகிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அதாவது இன்றைய தினம் பாகிஸ்தான் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக நேரடியான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. மேலும் யமனின் களத்திலே சவுதி அரேபியா பாகிஸ்தானினுடைய 8000க்கும் அதிகமான துருப்புக்களையும் களமிறக்கியுள்ளது. இவை தொடர்பாக முன்னே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களில் நிச்சயமாக பாகிஸ்தானிய துருப்புக்களும் களமிறக்கப்படுவார்கள் என்பது பாகிஸ்தானினுடைய இந்த அறிக்கையிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், பாகிஸ்தானி அடிமைகள் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான இந்த அறிவிப்பை மிரட்டல்களை வெளியிட்டதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் $10 பில்லியன் அளவிலான கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார்கள். பாகிஸ்தானுக்கு தேவையான $10 பில்லியன் பெறுமதி அளவிலான அந்நிய செலாவணி உறுதிமொழிகளை அமெரிக்கா வழங்க வேண்டும் என்றும், இந்த கோரிக்கைகளை நாங்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் முன்வைக்கின்றோம் என்றும் பாகிஸ்தானி அடிமைகள் தெரிவித்துள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், பாகிஸ்தானி அடிமைகள் இந்த $10 பில்லியன் உறுதிமொழிகளை பெற்றுக் கொள்வது அந்நிய செலாவணி இருப்புகளை பெற்றுக் கொள்வதற்காகவே யமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்குவதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள். அடுத்து சவுதி ஜோனி குவைத்தினுடைய தலைவரோடு தொலைபேசியில் உரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். குவைத்துக்கு எதிராக ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும், குவைத்தினுடைய மின்சார கட்டமைப்புகளையும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களையும் இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும், ஈரானினுடைய இந்த தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மேற்கொள்ள வேண்டிய வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் சவுதி ஜோனிக்கும் குவைத்தினுடைய அடிமை தலைவருக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இதன்போது குவைத்தினுடைய அரசாங்கத்தை பலப்படுத்துவதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் சவுதி ஜோனி உறுதியளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல், குவைத்தினுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படுமாக இருந்தால் பஹ்ரைனிலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜிசிசி படைகளை போன்று குவைத்திலும் ஜிசிசி படைகளை களமிறக்குவதற்கும் தயாராக இருப்பதாகவும், ஈரானிய அச்சுறுத்தல்களை, ஈராக் எதிர்ப்பு குழுக்களுடைய அச்சுறுத்தல்களை குவைத்திய பிரதேசத்தில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தயாராக இருப்பதாகவும் சவுதி ஜோனி குவைத்தினுடைய அடிமை தலைவருக்கு உறுதியளித்திருப்பதாகவே தகவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. அடுத்து சவுதி ஜோனி மற்றும் அமீர் ஹஸ்னோபியினுடைய தலைமையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த கோரிக்கை தொடர்பாக பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரி ஒருவர் அமெரிக்க ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே மோதல்கள் தீவிரமடைந்து வருவதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் நீடிப்பதனால் எங்களுடைய பொருளாதாரம் சிதைக்கப்பட்டு வருகின்றது என்றும், இந்த நீடித்த மோதலை நாங்கள் விரும்பவில்லை என்றும், அவசரமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை வீரியமாக மேற்கொண்டு ஈரானினுடைய கதையை முடித்துவிட வேண்டும் என்றும் அரபு நாட்டு தலைவர்கள் குறித்த கோரிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிராக தற்போது அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களினால் எந்தவிதமான விளைவுகளையும் ஏற்படுத்த முடியாது. ஈரானியர்கள் இந்த தாக்குதல்களுக்கு ஒரு பொழுதும் அடிபணிய மாட்டார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் போதாது. ஈரானினுடைய மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி தளமான காக் தீவை அமெரிக்கா முழுமையாக கைப்பற்ற வேண்டும். குறித்த காக் தீவை அமெரிக்கா முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கட்டுப்படுத்த முடியும். ஒப்பந்தங்களில் ஈரானியர்களை சரணடைய வைக்க முடியும். தற்போதைய நிலைமையில் அமெரிக்கா அவசரமாக ஈரானுக்கு எதிரான தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் ஈரானின் தலைவர்கள் ஒரு பொழுதும் பின்வாங்கவே மாட்டார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி மீதான தங்களுடைய கட்டுப்பாட்டையும் அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஈரானை சரணடைய வைப்பதற்கான மாற்று வழிகள் குறைவாகவே இருக்கின்றன. இதனால் இருக்கக்கூடிய வழிமுறைகளை பயன்படுத்தி உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானின் கதையை அவசரமாக முடித்துவிட வேண்டும். மாதக்கணக்கில் நீடிக்கக்கூடிய போரை தொடர்வதன் மூலமாக எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரமே சிதைவடைகின்றது. மேலும் சுற்றுலாத்துறையும் முழுமையாக பூஜ்யமாகிவிடும். வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் எங்களுடைய நாடுகளில் இருந்து பின்வாங்கி விடுவார்கள். இதனால் அரபு நாடுகளுடைய பொருளாதாரம் முழுமையாக வீழ்ச்சி அடைந்துவிடும். 40 நாள் போரின் போது ஏற்பட்ட பொருளாதார இழப்புகளையே இன்னும் எங்களால் சரி செய்ய முடியவில்லை. இதனால் போரை நீடிக்காமல் அவசரமாக ஈரானை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அரபு நாட்டு தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக குறித்த அமெரிக்க அதிகாரி தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான 40 நாள் போர் ஆரம்பிக்கப்பட்டு 2வது வாரத்திலும் அடிமை அரபு தலைவர்கள், ஜியோனிச தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் இவ்வாறான கோரிக்கை ஒன்றையே முன்வைத்திருந்தார்கள். மேலும் இந்த கோரிக்கையை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களையும் வீரியப்படுத்தி இருந்தார். இருப்பினும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு ஈரான் வழங்கியிருந்த பதிலடிகள் இவர்களுடைய சமன்பாடுகளை முழுமையாக மாற்றி அமைத்திருந்தன. எனவே தற்போதும் இதே போன்றதொரு நிலைமையிலேயே அடிமை அரபுகள் டொனால்ட் ட்ரம்பிடம் இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். ஏனென்றால் தற்போது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான சேவைகள் தொடர்ச்சியாக
ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. சவுதி அரேபியாவுக்கு எதிராக யமன் ஹவுதிகளும் கடற்படை முற்றுகையை விதித்து விட்டார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டு விட்டது. உலகிலேயே பாதுகாப்பான பிரதேசமாக அறிமுகம் செய்யப்பட்ட துபாய் தற்போது பாதுகாப்பற்ற பிரதேசமாக மாறிவிட்டது. அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த ஒரு வாரத்திற்குள் மாத்திரம் சுற்றுலாத்துறையானது பூஜ்ஜியமாகிவிட்டது. எண்ணெய் ஏற்றுமதியும் எண்ணெய் விநியோகமும் முழுமையாக தடைப்படக்கூடிய நிலைமைக்கு மாறிவிட்டது. எனவே வசமாக சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அடிமை அரபுகள் தற்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை வீரியமாக மேற்கொண்டு ஈரானை முழுமையாக முடிக்க வேண்டும் என்றே விரும்புகின்றார்கள். இருப்பினும் இந்த அடிமை அரபுகள் இதற்கு பிறகு ஒரு உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு போருக்கு முன்பிருந்த காலம் இந்த அடிமை அரபுகளுக்கு வரப்போவதில்லை. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு இந்த அடிமை அரபுகள் எவ்வாறு இருந்தார்களோ அதே போன்ற ஒரு காலம் இதற்கு பிறகு இந்த அடிமை அரபு தலைவர்களுக்கோ அடிமை அரபு அரசாங்கங்களுக்கோ வரப்போவதில்லை. இந்த போரானது அடிமை அரபுகளுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் முழுமையாக சிதைக்கத்தான் போகின்றது. அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் வளப்படுத்தக்கூடிய இந்த அடிமை அரபுகளுடைய பொருளாதாரத்தை முழுமையாக குளித்தோண்டி புதைக்கத்தான் போகின்றது. அடுத்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே பல்கேரியா நாட்டில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளங்களை முழுமையாக பயன்படுத்துவதற்காக அமெரிக்கா கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது. இதற்கமைவாக புதிய முன்மொழிவு ஒன்றை பல்கேரியாவினுடைய பிரதமர் பல்கேரியாவின் பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். ஈரானிய தலைமைகளும் பல்கேரியாவுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார்கள். முன்னைய காணொலியிலும் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். பல்கேரியாவினுடைய இராணுவ தளங்களை அமெரிக்காவுக்கு முழுமையாக வழங்கினால் நாங்கள் பல்கேரியாவினுடைய இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என வெளிப்படையாக அறிவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் இன்று மாலை பல்கேரியாவினுடைய பாராளுமன்றத்தில் பல்கேரியாவின் பிரதமர் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவானது அதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கமைவாக பல்கேரியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான கட்டளை தளமான சோஃபியா விமான கட்டளை தளமும் பெஸ்மர் விமான கட்டளை தளமும் அமெரிக்காவுக்கு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விமான கட்டளை தளங்களில் அதிகளவான KC-135 எரிபொருள் நிரப்பு விமானங்களை களமிறக்கி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்வதற்கான வேலை திட்டங்களுக்கு முழுமையான அனுமதியை பல்கேரியாவினுடைய பாராளுமன்றம் வழங்கியுள்ளது. எனவே ஈரானினுடைய தாக்குதல் பட்டியலில் தற்போது பல்கேரியாவினுடைய இராணுவ கட்டளை தளங்கள் முழுமையாக இடம் பிடித்துவிட்டன. அடுத்த கட்ட தாக்குதல்களில் நிச்சயமாக ஈரான் குறித்த தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளும். அத்தோடு கடந்த 40 நாள் போரின் போது அமெரிக்காவுக்கு ஐரோப்பிய நாடுகள் முழுமையான ஆதரவை வழங்கவில்லை. ஆனால் தற்போது ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளன. ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஐரோப்பிய நாடுகளுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளன. பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமரும் இதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூலோபாய தீவான டியாகோ கிராஷியோ தீவையும் தற்போது முழுமையாக பயன்படுத்தப் போகின்றார்கள். இவ்வாறு ஒட்டுமொத்த மேற்குலகமும் ஈரானுக்கு எதிராக திரும்பி இருக்கக்கூடிய நிலைமையில் ஈரானுக்கு ரஷ்யாவும் சீனாவும் முழுமையான ஆதரவுகளை வழங்குமா என சிலர் கேள்விகளையும் எழுப்பியிருந்தீர்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்காவிட்டாலும் ஈரான் இஸ்லாமிய வல்லரசானது இந்த ஒட்டுமொத்த மேற்குலகையும் தனியாகவே எதிர்த்து நிற்கும். அதற்கான எல்லா விதமான திறன்களும் ஈரான் இஸ்லாமிய வல்லரசிடம் இருக்கின்றது என்பதனை கடந்த 40 நாள் போரின் போதே ஈரானியர்கள் நிரூபித்து விட்டார்கள். மேலும் ஈரான் இஸ்லாமிய வல்லரசானது ரஷ்யாவினுடைய நேரடியான உதவியையும் சீனாவினுடைய நேரடியான உதவியையும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் இறைவனின் உதவியை மாத்திரமே நம்பியிருக்கின்றனர். அத்தோடு தற்போதைய நிலைமைகளில் ரஷ்யாவினால் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்க முடியாது. ஏனென்றால் ரஷ்யா உக்ரைன் போரும் தீவிரமடைந்து வருகின்றது. அதே போன்று சீனாவும் தொழில்நுட்ப உதவிகளையே முழுமையாக வழங்கும். ஈரானுக்காக ஈரானிய களத்தில் சீனாவினுடைய இராணுவம் ஒரு பொழுதும் களமிறங்காது. ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக சீனா ஒரு பொழுதும் தாக்குதல்களை மேற்கொள்ளாது. எனவே ரஷ்யா மற்றும் சீனாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய இந்த சிறிய உதவிகள் மாத்திரம் ஈரானுக்கு போதுமானதாகும். மேலும் ஒட்டுமொத்த மேற்குலகையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அனைத்து விதமான திறன்களும் ஈரான் இஸ்லாமிய வல்லரசிடம் காணப்படுகின்றன. நிச்சயமாக இறைவனின் உதவியோடு ஈரான் இஸ்லாமிய வல்லரசு ஒட்டுமொத்த மேற்குலகையும் தனியாகவே எதிர்த்து நிற்கும். மேலும் யுத்த களத்திலே அனைவரும் இதனை பார்க்கத்தான் போகின்றார்கள். அடுத்து ஈரானிய இராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெனரல் அக்ராமி நியா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் தற்போது எதிரியை ஆச்சரியப்படுத்தக்கூடிய புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முழுமையாக களமிறக்கியுள்ளோம். 40 நாள் போரின் போது களமிறக்காத பல புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் புதிய வான் பாதுகாப்பு தந்திரங்களையும் களமிறக்கியுள்ளோம். முந்தைய மோதல்களில் சேதமடைந்திருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக மீட்டெடுத்து விட்டோம். இந்த புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானினுடைய போர் திறன்களை கணிசமாக அதிகரித்துள்ளன. இதனால் போர்க்களத்தில் நிச்சயமாக எதிரிக்கு பல ஆச்சரியங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது என அவர் குறிப்பிட்டிருந்தார்.
அடுத்து ஜியோனிஸ் அரபு அடிமை தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் விடுத்த கோரிக்கைக்கு பின்பு இன்று மாலை டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். இதற்கு பிறகு ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஏதாவது ஒரு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால், ஏவுகணை தாக்குதலையோ ட்ரோன் தாக்குதலையோ மேற்கொண்டால் நாங்கள் ஈரானினுடைய தலைநகரை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் பதிலடியாக ஈரானினுடைய ஒவ்வொரு பாலத்தையும் மின்சார கட்டமைப்புகளையும் இலக்கு வைப்போம். இனி ஈரானுக்கு எதிரான எங்களுடைய தாக்குதல்கள் குறித்த சமன்பாட்டுக்கு அமைவாகவே நடைமுறைப்படுத்தப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த பதிவிலே தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய ராணுவ தலைமைகள் ஈரானிய ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார்கள். இதற்கு பிறகு ஈரானின் ஒரு பாலம் அல்லது மின்சார கட்டமைப்பு இலக்கு வைக்கப்பட்டால் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்க தளங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய எரிசக்தி கட்டமைப்புகளையும் மின்சார கட்டமைப்புகளையும் பாலங்களையும் இலக்கு வைத்து நாங்கள் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். அமெரிக்காவின் ஒரு தாக்குதலுக்கு பதிலடியாக பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பல எரிசக்தி தளங்கள் இலக்கு வைக்கப்படும். அமெரிக்கா ஒரு பாலத்தை இலக்கு வைத்தால் நாங்கள் பல பாலங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரானிய ராணுவ தலைமை அதிகாரிகள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஜியோனிஸ் அரபு அடிமை தலைவர்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக ஈரானுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய சமன்பாட்டை ஈரானிய தலைமைகள் தலைகீழாக மாற்றப் போகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த சமன்பாட்டினால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் பற்றி எறிய போகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய சமன்பாட்டை மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் புதைக்குழியாகவே ஈரானியர்கள் மாற்றப் போகின்றார்கள். எனவே இதற்கு பிறகு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானினுடைய ஆபரேஷன் தண்டர்போல்ட்டினுடைய அடுத்த கட்டத்தை எங்களுக்கு எதிர்பார்க்க முடியும். மேலும் இன்றிரவே இந்த மோதல்கள் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அடுத்து இன்று மதியம் ஈரான் ஜோர்டானை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஜோர்டானில் இருக்கக்கூடிய கிங் ஃபைசல் மற்றும் பிரின்ஸ் ஹசன் இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று சவுதி அரேபியாவினுடைய கிழக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதற்கமைவாக சவுதி அரேபியாவின் தமாம் பிரதேசத்திலே வெடிப்புகள் பதிவாகி இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இருப்பினும் இவற்றை உறுதிப்படுத்துவதற்கான காணொலிகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. எனவே இன்றிரவு மோதல்கள் விரிவடைய போகின்றன. அடிமை அரபுகளுக்கு எதிரான சமன்பாடுகள், புதிய சமன்பாடுகள் விதிக்கப்பட போகின்றன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.